மொரட்டு சிங்கிளா இருக்கிறது ஜாலியா இருக்கு. கவலைப்படாத, சிவாங்கி இருக்கு. அவங்க ஐயோ இது மேட்ரே வேறம்மா. அவங்க ஃப்ரெண்டு போட்டோ 2 போட்டோ எடுத்து வருது அடுத்த வாரம். அது ஒரு என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே 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 ஓகே. சிவாங்கி உன்னை பார்த்து அது ஒரு ஐயோ என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? அது ஒரு சின்ன பொண்ணுடா. கோச்சிக்கிச்சு இல்ல பாரு, மூக்கு ஒண்ணு நீட் ஆயிடுச்சு பாரு. என்னடா பொழுது போயிருச்சே ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு. பொம்மை மூஞ்சியது அப்படிதான். அடுத்த வாரம் நீ ஸ்னேகா போட்டோ, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். போட்டோவும் தேஜஸ்வினி போட்டோவும் எடுத்து வர. ஓகேவா? மாகாபா எத்தனை சீசன் நீங்க சூப்பர் ஸ்டார் பண்றீங்க? அது நிறைய பண்ணிருக்கோமா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். போன சீசன்ல வந்து டைட்டில் வின்னர் அவர் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அவங்க பேர் கூட உங்களுக்கு ஞாபகமே இல்லையே. எப்படி நீங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேர் இப்படி நீங்க வச்சிருக்கீங்க? ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஒரு ஃபீல் தான். நாமா அப்படியே சட்டையில முட்டை பொடி மாசம் போட்டு தூவி விட்டு வந்துக்கிறேன். பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புட்டே. எல்லாரும் வாங்க. நீ சாப்பிடு வேண்டாம். சாப்பிட வேண்டியதான். வா வா கட்சி திரலாம். காட்டுங்க. ஐயா இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க. நிறைய செயின் போடுகிறாப்பா குணா. பித்தல தம்பி யா யா பாரு, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி செயின்லாம் இப்பயே நீங்க போட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு யாரும் செயின் போட மாட்டாங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? என்ன விளையாடுறியா நீ? சொல்லுங்க பிரதர், லைஃப்ல என்ன போய் நிக்குது? இனிமேதான் நல்லா போகும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்க போற, எனக்கு நல்லதே நடக்கும். வெரி குட் வெரி குட். ஓகே, இங்க இருக்கிற குழந்தைங்கள்ல எந்த குழந்தை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாருமே பிடிக்கும். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். உங்களை, பிரியங்கா அக்காவை, அப்புறமேட்டு நம்ம ரசிகர்களை, ஒரு கேமராமேன், இவ்வளோ அழகாக வடிவமைச்ச ஆர்ட் டிபார்ட்மெண்ட், அவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மணி என்ன, கார்த்தி என்ன, ஏதோ தளபதி விஜய் சார் மாதிரியே இருக்கிறாரு உட்காந்து. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கார்த்திகா நாங்களும் இருக்கோம். உன்னி சார்லாம் இருக்கிறாரு. நீங்க தளபதிக்கு தளபதி. கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட கத்துக்கிடணும். அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் பூர்ணிமா. மேகல, மணிமேகலை, என்னடா வெக்கமா? ஏப்பா வெளிய வாம்மா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. நீ கூட வாம்மா. தெரியுமாம்மா? சோதிக்காதீங்கடா அண்ணையா, சோதிக்காதீங்க. பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்காங்க. Look very beautiful, very pretty, very nice dress. நானு நீ வந்து மூர்த்தி சுரேஷ். என்ன பண்றீங்க நீங்க? சிஏ முடிச்சிருக்கேன். சிஏ முடிச்சிட்டு இப்ப எஸ்ஐயா இருக்கேன். எஸ்ஐ இருக்கீங்களா? சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்ன அது? மகனாப்பா ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்தியே, அவங்க எஸ்ஐயா இருக்காங்களா? எஸ் ஆகுறீங்களா? என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே 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 ஓகே. ஆமா, சும்மா இருக்கேன்னு சொன்னேன். மகப்பா கார்த்திகா என்பி. இது அது இல்ல. ஐயோ தள்ளுங்கடா. நீ பைத்தியம். ஐயோ கடவுளே. என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானா? டேய், அஜய் கிருஷ்ணாவோட சொந்தக்காரியா நீ? அது வந்து சொல்றாங்க. அஜய் கிருஷ்ணா, அதாவது நம்மளோட சூப்பர் சிங்கர் ஸ்டார் அஜய் கிருஷ்ணா உங்களை பூரின்னு தான் கூப்பிடுவாராமே. ஆமா, அவரு வந்து இவங்க கிழங்குன்னு தான் கூப்பிடுவாங்க. ஆமா, நக்கல்யா அவனுக்கு. அப்படியா? ஆமா, மாளவிகாவை சாம்பார்னு கூப்பிடுவோம். 3 பேரும் அப்படியே ஒண்ணா மிக்ஸ் ஆயிப்பாங்க. ஷீ சொல்றீங்க? எலிமினேட் ஆயிட்டான் முன்னாடியே தெரியும்ல. ஆனா நல்லா பாடுவான். ஆனா எலிமினேட் ஆயிட்டான் தெரியும்ல, பாத்துக்கோ. காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பின்ன, கத்துக்கோ, அவ்வளவுதான். அவ்வளவுதான். உங்க பக்கத்துல நின்னதுனால ஒரு வேலை. நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. எல்லாம் பேசாத, தனியா இங்க வா, நான் அங்க தான் உட்காந்துருப்பேன். அப்போ வந்து பேசு. ஏய், என்ன தனியா விட்டு போற நீ? சும்மாமா ஜாலியா. சும்மா என்ன சும்மா, என்ன சும்மா, சும்மானா சும்மாதான். அதான் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வரும்போது ஒரு 1000 rupees அப்பா கிட்ட இருந்து எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. இப்ப யார் வந்திருக்கா வீட்ல இருந்து? வந்திருக்காங்க, அம்மா அப்பா எங்க இருக்காங்க? யா
யா யா யா யா அம்மாட்ட இருந்து போய் 1000 ரூபாய் வாங்கிட்டு வா போ. இல்ல அப்பா கிட்ட இருந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்தா தான் பாட முடியும். வாங்கிட்டு வா. எது என்னடி இது இல்ல அவங்க அம்மா பர்ஸ்ல இருந்து காசு எடுக்கிறதுக்கெல்லாம் பாட்டு யாரும் போடணும்னு கேட்கல. நீங்க கொஞ்சம் உனக்கு அறிவு இருக்கா நான் கேக்குறது சொல்றேன். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இல்ல மா அங்கே நீ வரணும்னாலே 1000 ரூபாயோட தான் வரணும். போ எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல வாங்கிட்டு வா போ. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப அங்கிள் 1000 rupees கொடுத்து விடுங்க. நெக்ஸ்ட் என்ன பிச்சைக்காரங்களை பார்த்து சொல்ற மாதிரி இப்படி இப்படின்றீங்க? ஐயா தர்மங்கிரும ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. காசு இல்லப்பா காசு இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. சரி சொல்லு தம்பி, என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கேன்? நிறைய கத்துக்கணும், ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணும். ஐய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு உங்களெல்லாம் பார்க்கணும். நல்லா இருக்கா? என்னடா முதல்ல பண்ணையில போய் முதல்ல பார்க்கணுன்ற மாதிரி வந்துருக்கான். ஏய் மாக்காப்பா, ஒருத்தர் நம்மளை பத்தி அப்படி சொல்றாருன்னா நீ அப்படி எடுத்துக்கோ. அப்படியே இதுல பாக்குறதுக்காகவே ஒருத்தர் சூப் சிங்கர் ஜாயின் பண்ணிருக்காங்க. கை தட்டுங்க, கை தட்டுங்க. கையாவது தட்டுங்களேன்டா. எல்லாத்தையும் பார்க்கணும். ஓ நீ ஷூட்டிங் வேடி பார்க்க வந்திருக்கியா? ஆமாங்க. அவனை வந்து பாட வச்சுக்கிறான், செலக்ட் ஆயிட்டு இருக்கான். அப்படியே சரி அங்க போய் உட்காந்துக்கோ. ஓகே ஓகே. அடுத்ததாக ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. பாய், நாங்க தான் ரவுடி. புரிதா? தனியா பேசுங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன்.